ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் விலாக், அதுக்கப்புறம் என்னுடைய ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் விலாக் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இது நான் லாஸ்ட்டாக போட்ட விலாகோட கண்டினியூ வீடியோ தான். அதில் வந்து நான் டிமார்ட் போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, டிமார்ட் போயிட்டு அப்படி என்னென்ன வாங்கிட்டு வந்தேங்கிறத இந்த விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு அவங்க ஒரு ஆஃப் டே வந்து லீவ் போட்டிருந்தாங்க. வீட்லேயும் சின்ன வேலை, அதுக்கப்புறம் வெளியில் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்லாம் வந்து இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு அப்படியே வந்து டிமார்ட் வந்து போயிருந்தோம். மெயினாக நான் எதுக்காக இன்றைக்கி டிமார்ட் வந்திருந்தேன்னா, அன்றைக்கி விலாகில் கூட நான் வந்து சொல்லியிருந்தேன், காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, என்னுடைய ஃப்ரிட்ஜு வந்து இப்போ ரிப்பேர் ஆகிடுச்சு, வீணாக போயிடுச்சு. அது வந்து 15 வருஷம் ஆகிடுச்சிங்க. என்னுடைய கல்யாணத்துக்கு வந்து அவங்க கிஃப்ட் பண்ண அது ரொம்ப பழசாகவும் போயிடுச்சுங்க. நம்ம செலவு பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. அதுவும் இல்லாமல் உள்ள 2, 3 பார்ட்ஸ்லாம் உடஞ்சி போயிடுச்சு. நல்லா இல்லைங்கிறனால தான் நான் அதை வந்து இப்போ இந்த பழைய பாத்திரம்லாம் எடுப்பாங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட வந்து கொடுத்தாச்சு. அது ரூ. 500 தாங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. சரி, அந்த பணத்தை வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஞாபகார்த்தமாக ஒரு பொருள் வாங்கிடலாமே அப்படிங்கிறனால தான் நான் மெயினாக டிமார்ட் வந்திருந்தேன். இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு, இந்த ப்ராப்ளம் இந்த டைமில் வந்து நான் இப்போ ரீசெண்டாக இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, அந்த இண்டக்ஷனில் வந்து யூஸ் பண்ணுற மாரி நான்ஸ்டிக் தோசைக்கல் தான் வந்து வாங்குறதுக்கு வந்திருந்தேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து நான்ஸ்டிக் தோசைக்கல் வந்து இருக்குது. அது நிறைய சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா, அது முதல்ல மாற்றுங்க, ரொம்ப பழசாக போயிடுச்சு, யூஸ் பண்ணாதீங்கன்னு வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால் நான் வந்து அந்த ஒரு இரும்பில் ஒரு தோசைக்கல் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வாங்கியிருக்கேன். அது யூஸ் பண்ணுறீங்களான்னு நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. அது யூஸ் பண்ணிட்டு தான் வந்து இருக்கிறேன். இப்போ இண்டக்ஷனில் வைக்கிற மாதிரி நான்ஸ்டிக் தோசைக்கல் தான் வந்து வாங்குறதுக்கு வந்திருக்கிறேன். நம்ம ஏரியாவில் டிமார்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நிறைய தடவை வந்தாச்சு. ஆனால் இந்த செக்ஷனுக்கு ஒரு 2 தடவை தான் வந்து வந்திருக்கிறேன். இந்த செக்ஷனுக்கு வந்தாலே எனக்கு ஒரு 2 பொருள் வாங்கணும்னு வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேங்க. அதில் ஒன்று இந்த ஒரு நான்ஸ்டிக் தவா. இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக வந்து ஃப்ரை பண்ணுற பேன் மாதிரி ஒன்று வாங்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அது 2மே இன்றைக்கி வந்து வாங்கியிருக்கிறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நான்ஸ்டிக் தோசைக்கல் வந்து ஆனால் இந்த கலர் வந்து வாங்கலைங்க. ஆனால் இது வாங்கணும்னு நினச்சி தான் ஃபஸ்ட்டு எடுத்து செலக்ட் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, டக்குன்னு அப்புறம் யோசனை, நம்ம வந்து தோசை சுடும்போது சில சமயம் அந்த கல்லுலாம் சிவந்து போயிடும் பார்த்தீங்களா, சிவந்து போணுச்சுன்னா இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சிவந்து போன இடம் டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியுமே அப்படிங்கிறனால அப்புறம் நான் இந்த கலர் சூஸ் பண்ணல. நார்மலாக எப்போதும் போல் நான்ஸ்டிக் அந்த பிளாக் கலரில் வந்து வாங்கினேன். ஆனால் இந்த க்ரே கலரில் வந்து பார்த்த நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் சாதனை இப்போ வேண்டாம், நீ எப்போதும் போல் அந்த கலரே வாங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஜியானில் வந்து தோசை கல் வந்து வாங்கிட்டேன். அது ரேட் வந்து 500. அது ரேட்டு கம்மியாலேயும் வந்து இருக்குதுங்க. ஆனால் நான் ஒரு தடவை ரேட் கம்மியில் வந்து வாங்கினேன். அது சீக்கிரம் அந்த மேலே அந்த நான்ஸ்டிக் கோட்டிங்லாம் வந்து போயிடுச்சு. அதனால் இப்போ விலை கம்மியில், இப்போ நான் வாங்கினதே கொஞ்சம் விலை கம்மி தான், இருந்தாலும் அது பிஜிஎன் கம்பெனியாக இருக்குது அப்படிங்கிறனால அது வாங்கியிருக்கிறேன். நிறைய சிஸ்டர் வந்து நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் வந்து சொல்கிறீங்க. என்னாலும் நம்ம மேலே என்றைக்காவது ஒரு நாள் தோசை சுடும்போது எப்போயாவது ஒரு நாளைக்கு தானே, அதுக்கு நம்ம இண்டக்ஷனில் வைக்கிற மாரி இந்த கல் வாங்கினா யூஸாக இருக்குமே அப்படிங்கிறனால தான் அதை வாங்குறதுக்கு வந்திருந்தேன். நம்ம ஃப்ரிட்ஜு போட்ட பணமே வந்து வேஸ்ட் பண்ண மாதிரி வந்து இருக்காது, அது ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் அந்த தோசைக்கல் வந்து கரெக்டாக வந்து ரூ. 500, அது 499, ரூ. 500. அது ஃப்ரிட்ஜு போட்ட பணமும் இதுக்கும் சரியாயிடுச்சு. ஞாபகமாக இருக்கட்டுமே, இன்னும் ஒரு 2, 3 வருஷமாவது இது வரும் இல்லைங்களா, அதனால தான் இது வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து குட்டியாக அந்த ஃப்ரை பேன் வந்து வாங்கினேங்க. இதாவது இந்த கலரில் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். இதாவது வந்து பிளாக்ல இல்லாமல் இந்த கலரில் வாங்கலாமேன்ட்டு வாங்கினேன். சரி, இது அடுப்புலலாம் வச்சா நொடிக்குமா அப்படின்ட்டு ஒரு டவுட்டு. பக்கத்துலேயே கேஸ் ஸ்டவ்வும் இருந்ததுனால அதில் வச்சு பார்த்து தான் அது வாங்கினேன். டிமார்ட் வந்தாலே சந்திரமுகியாக மாறிட வேண்டியதாங்க. பார்க்குறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆசையாக தான் இருக்குது, வாங்கணும்னு தோணுது. இருந்தாலும் இப்போதைக்கு அவசியம் இல்லை. இப்போதைக்கு என்ன முக்கியமாக தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் வந்து வெற்றிக்குட்டிக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் இங்கே டிமார்ட்டில் தாங்க வாங்கியிருந்தேன். அப்போ வந்து நிறைய கலெக்ஷன் எல்லாம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. நிறைய லஞ்ச் பாக்ஸ் நியூ மாடலில் இருந்தது. அப்போ ஃபஸ்ட்டு காமிச்சோம் இல்லைங்களா, அது ரேட் வந்து ரூ. 500. ஆனால் அது உண்மையிலே அது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது. சாதனாக்காதுன்னா அது கரெக்டாக இருக்கும். வெற்றிக்கு கொஞ்சம் அது பெரிய சைஸ் தான். இது கூட கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது. ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகமாக தாங்க இருந்தது. இப்போ நான் செகண்டாக காமிச்சோம் இல்லைங்களா, அந்த மாடலில் தான் நம்ம வெற்றிக்குட்டிக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதுவே வந்து ஒரு 295 நினைக்கிறேன். நான் வாங்கும்போது ஒரு 2 கலரில் தாங்க இருந்தது அந்த லஞ்ச் பாக்ஸ். இப்போ நிறைய கலரில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் மெயினாக இன்னொரு பொருளும் வாங்குறதுக்காக தான் வந்தேன். நைஃபு கொஞ்சம் பெரிய நைஃபாக ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க. பலாப்பழம் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் வந்து பெரிய நைஃப்லாம் இல்லை, குட்டி குட்டியாக தான் இருக்குது. அது செட் ஆகாது. அது கட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய நைஃப் வாங்கலான்ட்டு அதையும் வந்து பார்த்துட்டு இருந்தேன். இப்போ காமிச்சோம் இல்லைங்களா, அதுதான் வந்து வாங்கியிருந்தேன்.
அப்புறம் சாதனா குட்டி வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி தோடாக இருந்தால் வாங்கிட்டு வாங்கம்மான்னு வந்து சொல்லியிருந்தேன். அதையும் வந்து வந்து இது எனக்கு பார்த்ததுமே வந்து பிடிச்சிருந்தது. சில ஐட்டம்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது. சில மாடல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தது. இதை வாங்கிட்டு போனால் ஒத்துப்பாளோ ஒத்துக்க மாட்டாளோ தெரியல. இருந்தாலும் சரி இது வீடியோ எடுத்துகிட்டு போய் காமிப்போம். அவள் பிடிச்சிருக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாளோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது அது வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் இதையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சாதனா அப்போ வந்து இதேமாரி குட்டி குட்டியாக தோடு தாங்க வந்து அவள் விரும்புகிறான். கீழே தொங்குற டைப்லாம் அவள் விரும்ப மாட்டேங்கிறான். அவளுக்கு இந்தமாரி தான் வந்து பிடிச்சிருக்குது. இது வந்து அந்த அப்படியே ஒரு பேக் வந்து 99 ருபீஸ் தான் இது. இந்த மாதிரி குட்டி குட்டி தோடுலாம் வந்து ஜூடியோவில் தான் ஒரு 2 டைம் வந்து வாங்கியிருக்கிறேன். இப்போ அது எல்லாமே கொஞ்சம் வெளுத்து போயிடுச்சு. பார்க்க அசிங்கமாக தான் இருக்குது. எனக்கு இது எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தது. சாதனாவும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவளுக்கு அதுதான் வந்து பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா. நெக்ஸ்ட் டைம் வந்து அதுவே வந்து வாங்கிட்டு வாங்கம்மான்னு வந்து சொல்லியிருந்தேன். அப்புறம் அதெல்லாம் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க. வந்து அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வாங்கிட்டு வந்ததெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சமையலில் வந்து ரொம்ப பெருசாக பண்ணலங்க. காலையில் வடித்த சாதம் கொஞ்சம் மீதி இருந்தது. முட்டை சாதம் மாரி வந்து பண்ணிவிட்டு பன்னீர் வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படியே. அதை அப்படியே வந்து தோசைக்கல்ல போட்டு ஃப்ரை மாரி வந்து பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வேலையை பண்ணிகிட்ருந்தேன். சாதனா வந்து பேண்டு வந்து கேட்டிருந்தா. மெயினாக அது பேண்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த பலாப்பழம் அறுக்கிறதுக்கு தாங்க அந்த நைஃப் வந்து வாங்கிட்டு வந்தேன். அது ஒரு பெரிய கதையே ஆகிடுச்சி. அது என்னென்னு அடுத்த விலாகில் வந்து நான் சொல்கிறேன். நம்மளுக்கு ஆசைப்பட்டு வாங்குறதெல்லாம் சில சமயம் வந்து நம்மளுக்கு அது செட் ஆக மாட்டேங்குது. காசு தான் வேஸ்ட்டாக போகுது. டிமார்ட் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆனதுமே இந்த கிராசரி ஐட்டம் தாங்க இருக்கும். அதில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே அந்த ரஸ்க்கு வந்து இருக்கும். எனக்கு அது ரஸ்க்னால் ரொம்ப பிடிக்கும். அது எப்போதுமே இப்போ அந்த ஒரு பாக்கெட் வந்து கொஞ்சம் பெரிய பாக்கெட் தான் வந்து எடுத்துருவேன். சாப்பிட பிடிக்கலன்னா டக்குன்னு ஒரு டீயோ காஃபியோ போட்டு ஒரு 2 ரஸ்க்கு தொட்டு சாப்பிட்டுக்கிறது. எனக்கு அந்த ரஸ்க் ரொம்ப பிடிச்சிருக்குனால அதை வாங்கினேன். அப்புறம் சாதனா கேட்ட மாரி இந்த பேண்டு ஒன்று. அந்த பேண்டில் போட்டிருக்கிற அந்த டேக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்ததுங்க. அதுதான் அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த பேண்டு சரணா ஸ்டோரில் வந்து ரூ. 7 8 சொல்லி வாங்குவாங்க அந்த ஒரு பவுச்சு. இது 35 போட்டிருக்குது. அப்புறம் இந்த ஃப்ரை பேனு, அதுக்கப்புறம் அந்த இண்டக்ஷனில் வைக்கிற மாரி தோசைக்கல், நைஃபு இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் பசங்களுக்கு பிஸ்கட்டு, பன்னீர் இந்த மாதிரி ஐட்டம் தான் வாங்குச்சு. இதோட ப்ரைஸ்லாம் எவ்வளோன்னு நான் க்ளோஸ்அப்லேயே காமிச்சிருக்கிறேன். இந்த நைஃப் ஆனால் நல்ல ஷார்ப்பாக தாங்க இருந்தது. அந்த பெருசு மட்டும் தான் இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்ல பயங்கர ஷார்ப்பு. அன்றைக்கி அது பலாப்பழம் கட் பண்ணும்போது லைட்டாக கை வேறு கட் ஆகிடுச்சி. அந்தளவுக்கு நல்ல ஷார்ப்பாக தான் இருந்தது. இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ரொட்டீன் தான் வந்து அப்புறம் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி நைட்டு வந்து இட்லி மாவு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மேலே மாடியில் தாங்க இட்லி சுட்டு தக்காளி சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன். இண்டக்ஷன் இருக்கனால இப்போ மேலே எடுத்துகிட்டு வந்து பண்ணிடுறது நல்லா காத்தோட்டமாக இருக்குங்க. நைட்டில் ஆனால் கிச்சனில் நின்று வேலை செய்யவே முடியல. இந்த உப்மா சின்ன சின்ன இந்த இண்டக்ஷனில் செய்கிற மாரி என்ன டிஃபன்லாம் வந்து நான் பிளான் பண்ணுறேனோ அதெல்லாம் இங்கே மேலே எடுத்துகிட்டு வந்து செஞ்சுக்கிறது. அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பசங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இங்கேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு தான் கீழே இறங்கி போகிறது. பசங்க ஹோம்ஒர்க் படிக்கிற வேலை இருந்தால் கூட இங்கே மேலேயே வந்து பண்ணிக்கிறாங்க. மேலே நல்லா காத்தோட்டமாகவும் இருக்குங்க, நல்லா ஃப்ரீயாகவும் இருக்குது, செய்யவும் கொஞ்சம் ஆசையாகவும் இருக்குது. இன்றைக்கி வந்து சட்னி வந்து வதக்கிட்டு இங்கே நம்ம கொடக்கல்லே தான் வந்து அரைக்க போகிறேன். வதக்குங்க தரேன். உட்காந்துக்கோங்க, இந்த சைடு வந்து உட்காந்துக்கோங்க. இந்த எண்ணெய் சைடு இப்படி பிடிச்சிட்டே வதக்கலாம். இது சுடாது, இது சுடாது. உட்காந்துக்கோ, சுடாது. இப்படி பிடிச்சிக்கோ, இப்படி பிடிச்சிக்கோ தம்பி. சுடாது பாரு, சுடலை பாரு. ஏன் பயப்படுற? பயப்படக்கூடாது. அம்மா தான் சொல்லித்தரேண்ணே, அம்மா தான் சொல்லித்தரேண்ணே. சட்னி கொடக்கல்ல அரைக்கலாமா அன்றைக்கி? உனக்கு பிடிச்ச சட்னி, வெங்காயம் தக்காளி. ஆனால் கடைசியில் ஒரு பூண்டு பல்ல போட்டு பச்சையாக அரைச்சோன்னு வச்சுக்கேன், தோல் உரியுது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் டேடிக்கு பிடிக்காது. இப்போ உங்களுக்காக அம்மா வந்து கருப்பு உளுத்தம் பருப்பு நிறைய போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்.
தாளிச்சிட்டுல சாப்பிடுவாங்க. இப்போ யார் சாப்பிடுவாங்க? பருப்பு சாதத்துலையா? நல்லா தான் இருக்கும். யார் இல்லைல்ல? நான் தான் சாப்பிடுவேனேப்பா. தோல் உரிச்சிட்டியா இல்லையா? எது போடாம வைக்கணும்? வதக்கடி. எனக்கு தண்ணி அது டம்பார் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி எண்ணெயில் விழுது பேர் வெங்காயம். என்ன இல்லையா நீங்க போட்டது? இப்போ நீ கிளறும் போது கீழே விழுந்துச்சுடி. போய் பாரு லேப்டாப்பு. போர் அடிக்குதுன்னா அப்போ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணு. போ அந்த குடக்கல்ல தண்ணி எடுத்து ஊற்று. அந்த ப்ளூ கலர் நேற்று வச்சுட்டு விளாண்டல டப்பு, அதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு குடக்கல்ல வந்து தண்ணி ஊற்றி விடு. வரேன் இப்படி இப்படி ஆட்டுறது. போய் கழுவு, நல்லா தேய்ச்சி கழுவு. அம்மா வரேன். அம்மா இட்லி ஊற்றி வச்சுட்டு நம்ம சட்னி அரைக்கலாம். அப்போ ஹெல்ப் பண்ணு. வெங்காயம் வேணுமா சாப்பிட? சாப்பிட்றதுக்கு வெங்காயம் வேணுமா? சரி தரேன், அம்மா தரேன். இந்த இதில் இட்லி பானையில் தண்ணி பிடிச்சிட்டு வாடி. அப்படியே அதிலே பிடி, தட்டு அதிலே கழுவிக்கிறேன். அதிலே பிடிச்சிடு. அப்படியே தங்க எனக்கு வேலை செய்யுதுடி. அப்புறம் அம்மா வாட்டர் பாட்டில் மூடிலாம் எடுத்துகிட்டே வரல. எங்கே அக்கா எடுத்து வச்சானே தெரில. ஜாமான் எடுத்து வைக்கிறேன்னு காணும், ஒன்றுத்தையுமே காணும். எடுத்துட்டு வந்தியா? தட்டெல்லாம் கழுவிட்டியா? அடி என்ன இவ்வளோ தண்ணி பிடிச்சிட்டு வந்திருக்க? இவ்வளோ தண்ணி இரு இவ்வளோ தண்ணி தேவைப்படாது. ஊற்றிட்டு வா. இவ்வளோ தண்ணி வச்சோம்னா இட்லி ஊற்றினதெல்லாம் அதிலே கரைஞ்சி ஓடிடும். இதே பற்றியா? இல்லை பாதி ஊற்றிடுவேன். இதே இருக்குல்ல கோடு, இந்த கோடு வரைக்கும் தண்ணி இருந்தால் போதும். ஊற்றிட்டு வாங்க. செடியில் ஊற்று, கீழே ஊற்றாத. செடியில் ஊற்றி கொடக்கல்ல ஊற்று. கொடக்கல்ல ஊற்றிட்டு வா. கொடக்கல்ல ஊற்றிட்டு வாடி. மெஷரிங் தான். போ. இது அப்படியே இது உள்ள விடுவாங்களா யாராவது? போ கொடக்கல்ல ஊற்று. வேணாம் நீ ஊற்ற மாட்டேன். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்று. இப்படி பிடிடா, இங்கே பிடிடா. அப்படி பிடிக்காது, இப்படி பிடி. அப்படி பிடி. உன்ட்ட ஒரு வேலை சொல்கிறதுக்கு நானே செஞ்சு போயிடலாம். கத்தை தான் வைக்கிறேன். கொடக்கல்ல ஊற்றிடு, இல்லைன்னா செடிக்கு ஊற்று. உனக்கு எது வாட்டமாக இருக்கோ அதில் ஊற்று. கொடக்கல் நல்லா தேய்ச்சி கழுவிட்டுருங்க. வரேன் அம்மா, இட்லி ஊற்றி வச்சுட்டு வரேன். காற்று அடிக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அம்மா இங்கே பாருங்க, கேமரா. அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்களே, அவள் தான். அதான் நான் மறுபடியும் கட் பண்ணாமல் வச்சுருப்பேன். உங்களுக்கே தெரியுமா, ஃபோன் எடுத்து கட் பண்ணிடுவேன். கட் பண்ண மாட்டேன், அதை அப்படியே ரீஃப்ரெஷ் பண்ணிடுவேன். அப்புறம் நீங்கள் அது தெரியாமல் நீங்கள் போட்டுடுவீங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சட்னிக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இட்லி ஊற்றி வச்சேன். சட்னி அரைச்சிட்டு வரத்துக்குள்ளே இட்லி வந்து வெந்துருச்சு. அது லைட்டாக மாறினதுக்கப்புறம் தான் எடுக்கலாம். எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இங்கே வந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கீழே இறங்கி போவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு ஆஃப்டர்நூன் அப்புறம் நைட் ரொட்டீன் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகில் வந்து பார்க்கலாம்.